நீ என்கிட்ட இப்ப உத வாங்குறேன்னு வச்சுக்க. நீனே சொல்ல ஆனந்தி, நான் ஏதாவது தப்பா சொன்னேனா நீயே சொல்ல ஆனந்தி. இப்ப எதுக்கு இந்த அப்பாவி இப்ப எவ்வளவு நீ வலிக்கு இருக்கா? விக்கிக்கு மட்டும் தெரிஞ்சதா? என்னங்க ஆவுன விக்கி விக்கிங்க. இவா ஆனந்தி அப்பாவி. அப்பாவி அழகா நீ சொல்லுமா. டா ஏழ்றைய கூட்டிட்டா பாரு. ஆமத்தே நீங்க சொல்லுது சரிதாமத்தே. ஏன் சொல்ல மாட்டே? நான் பொல்லதல உனக்கு இரு வீட்டுக்கு வா. அக்கா அக்கா இன்னைக்கு ஒரு நாள் மாவு அரைச்சு வச்சிருங்கன்னு சொல்வா பாரு. உனக்கு இன்னைக்கு இருக்குது. நான் ஒண்ணு அப்படி சொல்லலையா? மீனத்த அப்படி நான் ஒண்ணு சொல்லலத்தே. பாதவத்தி அந்த ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சா அனுநியமா ஐக்கியமா இருந்தாலும் ஏன் மட்டும் தீய கொளுத்தி போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு ஏழ்றை கூட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு யார்கிட்ட கோயிலுக்கு கூப்பிட்டதே? அப்படி சொல்லிட்டு சம்பகவல்லி. அடே பாதவத்தி நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை பொத்திக்கிட்டீர. அவதான் கடுப்புல இருக்கல்ல. சரி சரி கத்தாத, வயிற்றுல இருக்கப்பல அழுதுற போதே. கோத்து கலப்பிட கூடாது. அவளை அத வச்சு ஓட்டிக்கிட்டு வரா. நீ குடிச்சு எடுத்து குடுத்துட்டு இருக்கியாங்க. சம்பகவல்லி. எடி சம்பகவல்லி. குள்ள கருவாடு என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு என்ன உள்ள இருக்கா? இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா. நான் உனக்கு நீ மாவு வச்சு தர மாட்டேன். உங்களை நம்பிதான் நான் இட்லிக்கு போட்டிருக்கேன். கை விட்டுறாதீக்கா. எடி சம்பகவல்லி. சத்தியமா சொல்றேன், பைக்கோட எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க. முன்னாடி மதனனை எட்டி மிதிச்சே. மதனனை கூட டிக்கில போய் விழுந்தவளே அப்படிதானே? ஓட எடுப்பட்டவள ஏறு உனக்கு. பாத்தியா டிச்சம்பகவல்லி. டிச்சம்பகவல்லி. கோயிலுக்கு போனா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கலான்னு போனேன். ஏழ்ரை மாத்த சனி கோயிலுக்கு போனாலும் விடாதுன்னு பின்னாடியே பைக்க தூக்கிட்டு வந்திருக்கு. டிச்சம்பகவல்லி சொல்லி தோல. இல்ல அந்த காலத்துல இல்ல அந்த காலம். அந்த காலத்துல என்னடி? இல்ல அந்த காலத்துல எல்லாம் மாமியாரும் மாசமா இருப்பாவலாம், மருமகளும் மாசமா இருப்பாவலாம். மாப்பிளைக்கு தம்பி யாரும் பரப்பானா மகனும் பரப்பாவலாம். எப்படி பாத்தியா? அத்தி தமிழ குத்தி கட்டுறால. இப்ப எதுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த காலம் அந்த காலம். சரி விடு. இல்ல அப்புறம் அம்மையும் மாசமா இருப்பாவலாம், மகனும் பேரகாலத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாவலாம். பார்த்தா அம்மைக்கு மவத பேரகாலம் பாப்பாலாம் பாத்துக்க. அப்படிதான் இருக்கு பாத்தியா? நாலு தடவை நானே வெளியில சொல்ல முடியாம அலைஞ்சிட்டு இருக்கேன். இவன் எனக்கு கூட கொஞ்சம் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காடி. ஏன் மட்டி உன் பொறாம இப்படி இருக்குது? அதான் ஒன்னால முடியாதுலாட்டி. இல்ல நான் சொல்லுவேன், அந்த காலத்துல அம்மையும் அவளும் ஒண்ணா மாசமா இருப்பாவலாம். எல்லாரும் கேப்பாவலாம், அம்மைக்கு முத பேரகாலமா மவளுக்கு முத பேரகாலமானு. அப்படி இருக்கு பாத்தியா? தேர்மொழியும் மாசமா இருக்கா, தாமினும் மாசமா இருக்கா. ரெண்டுமே சித்தி மாவ மாதிரி தானே, அதை சொல்ல வந்தேன். நாலு தடவை. ஐயா அத்தை விடுங்க அத்தை, இதுல என்ன இருக்குது? விடு தமிழே, அவளை பத்தா தெரியுமே. மீனத்தை தான் பாட்டி ஆயிட்டாவ. ஆஹா என் மானத்துக்கு பங்க வைக்கிற அழுகுறானி. எட்டி உனக்கு பங்க வைக்கிற அழுகுறானி. அதான் பாட்டி ஆயிட்டால, இனி அம்மாவா ஆக முடியும்? அத்தான் முடியாதுல்ல. பாட்டி ஆயிட்ட பிறகு எதுக்கிட்டே உனக்கு இந்த கொந்தளிப்பு? செம்பகவல்லி பொறாம தெரியுது டீ சொல்லு. இல்ல அந்த காலத்துல பாத்தியா? எந்த காலமா இருந்தா என்ன? மாசமாயிட்டா இப்ப என்னட்டி உனக்கு? பொறாமையா இருக்குட்டி, பொறாமையா இருக்குட்டி. பொறாம வந்துட்டா மட்டும் நீ என்ன புசுக்கு நாட்டி பெத்து கொடுத்துட முடியும்? ஏதோ தேசவமா 3 புள்ள பிறந்துச்சு இல்லன்னு வச்சுக்க. இங்க பாரு, உனக்கு தெய்வம் கொடுக்கும் போதே பிச்சுக்கிட்டு 3 ஒன்னா கொடுத்துட்டு இனி அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, கேட்டியா? செம்பகவல்லி நான் பாட்டியா இவ அம்மாவா? என்ன தாங்கிக்கவே முடியல தெரியுமா? இவ மாசமான நாள்ல இருந்து என் கண்ணுல தூக்கமே கிடையாது தெரியுமா? ஏன்டி? நான் பாட்டியா இவ அம்மாவா? தினேசனன் இவள கைப்பிள்ளை தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் புதுமண தம்பதி நினைப்பாவ. அதே நான் கூட போகும்போது பாட்டின்னு சொல்லுவாவ. ஆனா வயசு நான் இவளோட 3 வயசு இளையவா. இப்ப அதுக்கு என்னட்டி பண்ண முடியும்? ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணுதியா? பேசாம நீங்களும் ஒரு பிள்ளை பெற்ற வேண்டியதானே? என்னத்த இதுல என்னத்த இருக்குது? முடியினா பெற்றுக்க மாட்டா. அவதான் சரிசா பத்த 6 மாசம் ஆகுத. சரிசா அது யாரடி? அத்தி சதிசி யாரவா? 6 மாசத்துல புருஷனையே மறந்துட்டா, இவளுக்கு புள்ள ஆசை வேற. இவன் வாயச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. இதெல்லாம் என் புருஷன் கிட்ட என்னத்துக்கு ஆகுது? யார் அந்த சரிசன் கிட்ட சந்தேகப்பட மாட்டாவா?
என்ற புருஷருக்கு தெரிஞ்ச என் நிலைமை என்னத்துக்கு ஆவறது? சும்மாவே அந்த மனுஷன் என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப யாரோ சதிச்சுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல எனக்கு புரியல. செம்புலித்த என்ன சதிசுனா மீனத்த மாப்பிள தானே? 6 மாசம் ஆச்சுல பிரிஞ்சு மறந்துட்டா. வெறும் சாம்பிள் தானே பாத்திருக்க, மீதி மிச்சத்தை பாத்துரு. என்ற புருஷருக்கு தெரிஞ்சதுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆவறது? அட்டிய மீனா ஒன்ற புருஷர் யாருட்டி? இப்ப பாரு வேடிக்கைய. என்ன தம்பி கேட்ட? ஒன்ற புருஷர் யாருன்னு கேட்டா. உங்க வீட்டுக்காரரே. ஆமால. இங்க இருக்க வெயில வர மாட்டேங்குது. அது இந்த தொண்டை வரைக்கும் வந்துட்டு பாத்துக்க தமிழ். அந்த வாயில தான் வர மாட்டேங்குது பாத்துக்க. என்னது? ஆனா இப்ப தமிழ் என்னமா கேட்டால? ஒன்ற புருஷர் யாருன்னு கேட்டா. அவி பேர் என்ன பேருத்தே? அதான் சொல்லல. இந்த இதுல கடக்கு வாயில வர மாட்டேங்குது. ஐயோ மத்த நல்லா புளுக்கு புளுக்குன்னு வரும். இந்த நேரம் பார்த்து வர மாட்டேங்குது. மனசுல இருக்குது வெளியில வர மாட்டேங்குது. மூளைக்கு தெரியுது வாயில சொல்ல தெரிய மாட்டேங்குது. என்னமோ ஒரு பேர் இல்ல. இதுல இவளுக்கு புள்ள பத்துக்க முடியலன்னு கவலை வேறப்படுதாவ. உங்களுக்கு புள்ள ஆசை வர வருது. இது செம்பகவல்லி. அது எப்பவும் வாயில வர, இன்னைக்கு பார்த்து வாயில வர மாட்டேங்குது. இது செம்பகவல்லி சொல்லு. வீட்டுக்காரன் என்னட்டி? உன்னை தொட்டு தாலி கட்டினவரு உன் பிள்ளைகளுக்கு அப்பா. அதான் உன் புருஷன் யாருன்னு கேட்டோம். அத்தாடி அதன பத்தி நான் வேற என்னமோ கேட்டுட்டே நினைச்சேன். அதன பார்த்தேன். அது இது செம்பகவல்லி. மலுப்பாம சொல்லு. என் புருஷன் போலீஸ்ல தான வேலை பார்க்காவ? ஆமாட்டி. எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தியா? பெரிய ஞாபக சக்தி டி. தேங்கப்பா இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியும். நான் மத்த பொம்பளை மாதிரிலாம் கிடையாது. நான் எல்லாமே ஞாபகத்துல வச்சிருப்பேன். போலீஸ்ல தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். போலீஸ்லயா இல்ல மிலிட்டரியா? இது செம்பகவல்லி. போலீஸ்ல தான் நினைக்க டி. நீ அப்படிதான் நினைக்கியோ? அப்படிதான் சரியா தான் இருக்கும். போலீஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கலாமா? கேட்டுக்கங்கம்மா. நினைச்சுக்கிறதாலாம். தமிழ் என்னமா கேட்டேருது? என் வீட்டுக்காரர் யாருன்னு என்கிட்ட கேட்க. என் வீட்டுக்காரரே போலீஸ்காரரே. உன் வீட்டுக்கார பேர் என்ன பேருன்னு கேட்டாட்டி. அதானே இங்க இருக்குது, இங்க வர மாட்டேங்குது. என்தே ஒருவேளை இப்ப சதீஷ் மாமா வந்து நின்னாலும் அடையாளம் தெரியுமா? ஐயோ என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டாரு, என்ன சைட் அடிக்கிறாரு, என் அழகை பார்த்து மயங்கி நிக்காருன்னு அப்படி ஒரு பில்டப் கொடுப்பாட்டி. அப்போ ரைட்டு. என்டி செம்பகவல்லி. என்னட்டி? இப்ப மீனக்குட்டி பார்த்த வேலையை பத்தியா? அதானே எப்படி சதீஷா? இதெல்லாம் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச என் நிலைமை என்னத்துக்கு ஆவறது? சும்மாவே அந்த மனுஷன் என்ன சந்தேகப்படும். வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேங்க. வாசல்ல கூட நிக்க விட மாட்டாவ. கார்க்கல் விட்டா போதும். வீட்டு வாசல்ல ஏன் நிக்க? எதுக்கு நிக்க? இவன் அழகா இருக்கா? ஏத்துட்டுக்காரன் பாத்துறான், பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துறான், தெருக்காரன் பாத்துறான்னு. ஐயோ அந்த மனுஷன் என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தியா சதீஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற அந்த மனுஷன் யாருட்டி? என் புருஷன் நம்மட்டி. இங்க பாரு, என் புருஷனுக்கு நான் ரொம்ப கொள்ள அழகா இருக்கிறது பார்த்து கொஞ்சம் பயம் பத்துக்க. ஆமா பாத்துக்க. என்ன சந்தேகம்? ஏன் தான் நான் இவ்வளவு அழகா போறேன்னு எனக்கே தெரியல. நானே சொல்லிட்டேன் அவகிட்ட, எங்க நான் அழகெல்லாம் இல்ல அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்னையோட எவ்வளவோ பிள்ளைகள் அழகாலாம் இருக்கும். ஒருவேளை இருக்கலாம், என்ன மாதிரி இல்லாட்டாலும் என்னோட சுமாரா நிறைய பிள்ளைகள் இருக்கும். நீங்க இப்படி என்ன சந்தேகப்படாதீங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனாலும் ஒன்ற புருஷனுக்கு உன் மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஆமா டிச்சம்பவலி. அழகுனா கொஞ்ச நெஞ்ச அழகு இருந்தா பரவாயில்ல. கொல்ல அழகும் கொட்டி கிடக்குது. அந்த கொள்ள அழகும் எங்கட்டி கொட்டி கிடக்குது? என்கிட்டதான். அதான் எங்க? இல்லட்டி முகத்திலயா பின்னாடியா முன்னாடியா எதுலட்டி உன் அழகு கொட்டி கிடக்குது? அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஒன்னும் தெரியாது, இருக்காது, இல்லதானே தெரியும். அத அவகிட்ட சொல்லிடாத, வானத்துக்கு பூமி குதிச்சிருவா. இப்ப இடையில கூட என்ன வர்ணிச்சு யாரோ தெரியாம ஒரு பாட்டு எடுத்துருக்காவ தெரியுமா? இது என்ன புது பொருளியா இருக்குது. இப்ப நீயே நம்புவ பாரு. என்னடி சொல்ற? ஆமா டிச்சம்பவலி, இத நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. எவனோ ஒருத்தன் என்ன வர்ணிச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கான். இத கேட்டுட்டு என் புருஷன் என்கிட்ட ஒரே சண்டை. எப்பா டைவர்ஸ் வரைக்கும் போயிரும் போலுக்கு. அத்தடி என்னடி சொல்ற? கோத்த கலப்பிராதடி. தமிழுக்கு பொறாம பத்துக்க. நீ சொல்லிட்டி. ஆமா இப்ப ஒரு 6 மாசம் கிட்ட இருக்கும்னு நினைக்க. யாருன்னு தெரியல என்ன வர்ணிச்சு பாட்டு எழுதி விட்டாவ. அதுல எனக்கு என் புருஷருக்கு ஒரே சண்டை.
அவன் எப்படி ஒண்ணு வர்ணிச்சு இந்த பாட்டை எழுதலான்னு. சப்பா அந்த பாட்டை என்கிட்ட வர காட்டினார். என்னை இப்படிலாம் ஏன் வர்ணிச்சு எழுதுறாவன்னு எனக்கே தெரியல. என்ன பாட்டுதே? முத்தமழை கொட்டி தீராதோ டண்டனக்கடன் டண்டனக்கடன் முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ ஜானுதம் தராதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம் பொல்லா இரவுகள் சொல்லா உறவோ. உன்னை இப்பெல்லாம் மாட்டி கண்ணா பின்னா கண்டக்க முண்டக்க குண்டக்க மண்டக்கன்னு வர்ணிச்சேரி உன் மாப்பிள்ளைக்கு உனக்கு சண்டை மூட்டி விட்டுட்டாவல. அது சரி, உன் மாப்பிள்ளை பேர் என்ன பேருட்டி? மாப்பிளையா? தமிழுக்கு என்னாச்சுது? புருஷர். புருஷரா? புருஷர் எடி சந்தகாளி. சொல்லுங்க மேடம். இந்த புருஷர் பேர் என்ன பேரு? சந்தேகப்பட்டிருக்காரு, உன்னை அடிச்சிருக்காரு, உன்னை வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒன்ற புருஷர் பேரு உனக்கு சொல்ல தெரியல. அப்படி இல்ல, அந்த பாவி மனுஷன் பேரை என் வாயால சொல்லக்கூடாதுன்னு நான் இருக்கேன். ஆனந்தி, நான் சொல்லல. எத்தை என்னத்தை சொல்லுதியா? கெட்ன பொண்ணாட்டி எப்ப சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்ப விடாம பண்ணினாவளோ அப்பமே முடிவு பண்ணிட்டா அவிய யாரோ நான் யாரோ அவிய பேரை என் வாயால உச்சரிக்க கூடாதுன்னு. எப்ப சந்தேகங்கிறதை எங்க வாழ்க்கை என்னும் படகுல வந்துதோ அப்பமே அவிய பேரை நான் மறந்துட்டேன். தெரியாது இப்போ உனக்கு? தெரியாதுன்னு இல்ல, சொல்லக்கூடாது. ஓ, சொல்லக்கூடாது சம்பவலி, சொல்லவே கூடாது. ஏதோ ஒரு கலைஞர் ஒரு அழகான பதுமையை பார்த்து வர்ணிச்சு ஒரு பாடலை எழுதுனா அதை ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர கெட்ன மேல சந்தேகப்படக்கூடாது. கலைஞனுக்கு அழகான பொருள் மீது காதல் வருவது இயற்கை. ஒரு கலைஞன் அழகான படைப்பினை பார்த்து வர்ணிச்சு கவிதையோ பாடலோ எழுதுவது இறைவனின் படைப்பில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதை எப்படி நாம தடுப்பது? கொள்ளை அழகுடன் படைத்த இறைவன் அந்த கொள்ளை அழகு வீட்டுக்குள் முடங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கலைஞனை படைத்தார். கலைஞன் கற்பனை திறமை உடையவன். அவன் கண்களில் என்னை படும்படி செய்து அவன் என்னை வர்ணிக்கும்படி அவனுக்கு அந்த திறமையை கொடுத்தது என்னை படைத்த அதே தெய்வம் தானே. படிச்சு பட்டம் பெற்று கோல்ட் மெடல் வாங்கினவங்க கூட இப்படி யோசிச்சு பேச மாட்டான். பையன் உள்ள என்ன பேச்சு பேசுறது பத்தியா பள்ளியோட பக்கம் ஒதுங்கினது கிடையாது. ஒருவேளை சதிசுமாமா இப்ப முன்னாடி வந்து நின்னாவண்ணா அப்படிலாம் நடக்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? நிறைய வாட்டி அந்த சம்பவம் இங்க நடந்திருக்கேன். அப்ப சதிசுனா உனக்கு யாருன்னு தெரியாது. இந்த பாரு, கண்டன பத்தில என்கிட்ட பேசிட்டு இருக்காத. கெட்ன புருஷனை தர வேற எவனையும் எடுத்து பார்க்காத உத்தம பத்தினி நான் சொல்லிவிட்டேன். சத்தியமா நீ என்ன கொலக்காரியா மாத்திடுவேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கேட்க, சதிச தெரியுமா தெரியாதா? ஓ மை காட், என்ன இப்படி சோதிச்சு பாக்குறாளே. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. சரி டி, சதிசு பேரை நீ சொல்லவே வேண்டாம். உன் புருஷர் பேரை மட்டும் சொல்லு பாப்போம். செம்பகவல்லி. இருட்டி, உன் புருஷ பேர் தான் கேட்கா, சொல்லிடு. நீ தான் புருஷன் பேரை தவிர வேற யாரு பெரிய வாயால சொல்ல மாட்டிய. நீங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அடுத்து ஒரு கதை சொல்லுவோம் பாரு. தமிழ் பண்பு, தமிழ் பண்பு மாறாத வீர தமிழச்சினா புருஷன் பேரை வாயால சொல்ல மாட்டோம். நாங்கெல்லாம் புருஷன் பேரை வாயால சொல்ல மாட்டோம். அது கௌரவ குறைச்சலி. கௌரவ குறைச்சலி. புருஷன் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. சரி, புருஷன் பேரை சொல்ல வேண்டாம். புருஷன் தான் தெய்வம் மாதிரி ஆச்சே, தெய்வத்து பேரை சொல்ல வேண்டியதானே? புருஷன் பேரையே நான் சொல்ல மாட்டேன். இத தெய்வத்து பேரை வேற நான் சொல்லுவேன். நாங்க யாருக்கிட்ட வேணாலும் ஜெயிக்கலாம், மீனத்தை கிட்ட மட்டும் ஜெயிக்கவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ கடைசி வரைக்கும் உன் புருஷன் பேரை நீ சொல்லவே மாட்ட. தெய்வத்தின் பேரை யாரும் சொல்லக்கூடாது. தெய்வத்தின் ஆகாது எனினும் மெய் வருத்த கூலி தரும். இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருக்காவ? ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் இப்பதான் பஸ்ல வந்தோம். பஸ்ல இந்த திருக்குறள் இருந்தது. அது என்னன்னு கேட்டா, முட்டை முட்டையா எழுதியிருக்க, அது என்னன்னு கேட்டா நான் தான் படிச்சு சொன்னேன். அதை மனப்பாடம் பண்ணிட்டா பயம் உள்ள. வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. இது நீ சொல்லி தராத திருக்குறள். என்னடி சொல்ற? அதுக்கு அர்த்தம் நானே சொல்றேன். பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் என்று பொருள். கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையானவள் என்பது பொருள். யாரு கேட்டா? அடிச்சு தூக்கிட்டாவல்ல. இது யார்கிட்ட சொல்லி கொடுத்தா? மாமியாரு. சக்கா நானா? இப்ப ஆனந்தியக்காக்க சிரிப்பு தாங்க முடியாத. உனக்கேண்டி பொறாமையா இருக்கே? இந்த மனுஷன் இன்னும் காணோம். என்ன? ஒண்ணு இல்ல. என்னல, ரொட்டி முடிஞ்சுட்டா என்ன? ஆமாக்கா, எங்க கிளம்பிட்டு எல்லாரும்? கோயிலுக்கு கிளம்பணும்டா. அக்கா போரு தாங்க முடியல. ஓவினக்கோ, டேய், என்ன ரொம்ப சோதிச்சுட்டாங்கடா. வேண்டாம் விக்கி, கிளம்பு விக்கி. டேய் தம்பி,
ஏக்கா நான் கிளம்பிட்டேங்கோ. என்ன இப்ப கண்ணாலே பேசிக்குவாங்க பாருங்களேன். ஆமா இப்ப பாருங்க. என்ன ஒண்ணும் இல்ல. மஜா வண்டில வேண்டாம் வா ஒரு ரெண்டு போயிட்டு வரலாம். வேண்டாம். வாடி. ஆனந்தி போயிட்டு வாமா. இல்ல இருக்கட்டும். போ விட மாட்டான். அக்கா வரேன்க்கா. கூட்டுட்டே போடா. அது மாவாட்டணும். தருணுக்கு பொறாமை பத்தியா? நான் வரல. வா அக்கா. பொண்ணுத்தர கோயிலுக்கு போயிருக்கான். அக்கா பொண்ணுத்தர கோயிலுக்கு போயிருக்கான். உங்களுக்கு சிக்னல் வந்துட்டு போலக்கே. நினைச்சேன். இப்ப என்னடா அது அவளுக்கு தெரியணும் அவ்வளவுதானே. நாங்க கோயிலுக்கு தான்டா போறோம். ஆனா இனி நான் போகலடா. இனி கோயிலுக்கு போயிட்டாலும் ஓய் வா. மாவு அரைச்சு தரேன்னு சொன்னாவ. இப்ப வெளியில போயிட்டாவ. அத்தை நீ கிளம்பு. இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும். இன்னைக்கு அது லவ் பண்ண வேண்டாம். நானே லவ் பண்றேன். என்ன பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட தமிழே. என் புருஷனை தவிர அட்டியே ஓ புசம் பேத மட்டும் சரிசு. இது நீ முறைய சொல்ல மாட்ட. சொல்லியிருந்தா சொல்லிருந்தா அவனே என் புருஷனை நான் ஸ்ட்ராங்கா சொல்லிப்போம்ல. அந்த சரிசு நிலைமை ரொம்ப பாவம் டி. எத்தே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் வாரேத்தே. இன்னைக்கு தருண் செத்தான். அத்தை அழகுறானி ஒரு மார்க்கமால போறா. இருக்கலுக்கு எங்க பேர்களெல்லாம் எப்படி பார்க்கன்னு தெரியல. இவ அக்க போற வேற தாங்க முடியலம்மா. நான் ஒண்ணு சொல்லலட்டி. அழகுறானி தான் இப்படி சொன்னேன். நீ என்னத்த சொன்ன? சத்தியமா சொல்ல மாட்டே. இந்த அந்த விக்கி பைய வர இப்ப கூட்டிட்டு போயிருக்கான். அந்த சந்தேகத்துல தான் நான் சொன்னேன். இந்த பையன் வர வீம்புல போயிருக்குது. இப்படி ஆளுக்கெல்லாம் வீம்புல வேண்டாத வேலை பார்த்துட்டு வந்துட்டு அத்தனையும் என் தரையில விழுது பாரு. என்னால முடியலட்டி. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடி. என்னட்டி? நீ மாசமாயிரு. அடப்பட்டவள இந்த கம்பு கதை எடு. இங்கதானே வரணும். வா உனக்கு ராஸ்கல். நல்ல ஐடியா சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டா. சப்பா முடியலையே. கோயிலுக்கு போலான்னு வந்து ஒரு குத்த மாட்டி நடு தெருல வச்சே இப்படி கிறுக்கு பிடிக்க வச்சுட்டீ. நான் பக்கத்து இருக்க கோயிலுக்கு போய்க்கிடுதேன். தூரத்து கோயிலுக்கெல்லாம் போனா இதான் கேரி. நீ ரெண்டு வாய் பண்ணாலே உட்கார்ந்திருக்க. இல்லக்கா. என்ன? இப்போ சரிசு புருஷன்னு தெரியும். ஆனா அந்த சரிசு யாருன்னு இவளுக்கு இப்ப தெரியாது. அதுக்கு ஒரு ரோட்ல சரிசுன்னு போனவனா நம்ம குடும்ப மானமே போயிடும். அதான் இந்த பையலி எப்படி பிடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடே சீக்கிரம் அவனை போய் பிடிடி. ஹாய் உனக்கு என்ன ஆச்சு? வலி மறைச்சிட்டு இருக்க. வலியோட நான் வயலுக்கு போகணும். நீங்க வயலுக்கெல்லாம் போய் தள்ளுனது போதும். இன்னைக்கு போக முடியாது. கோத்த கிளப்பாத. வலி விடுடி. அத்த போக முடியாதுன்னு சொல்லும்ல. ஃபிளாடாத சும்மா கேளு. எனக்கு வயலுக்கு போகணும். கோத்த கிளப்பிடாத. என்னங்க எப்ப பார்த்தாலும் வயலுன்னு. அப்ப எதுக்கு என்ன காதலிச்சீங்களா? விலைக்கு ஒரு காலம் உண்டு. அதை அறுவடை செய்யறதுக்கு ஒரு காலம் உண்டு. அதை சேமிக்க ஒரு காலம் உண்டு. சேமிச்சதை விற்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்படித்தான் காதலிக்க நேரத்துல தான் காதலிக்க முடியும். எல்லா நேரத்திலையும் காதலிக்க முடியாது. காதல நீங்க அறுவடை கூட சேர்த்துட்டீங்க. ரொம்ப சோதிக்காதடி. நான் வயலுக்கு போகணும்டி. நான் உங்களுக்கு காதலுக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை நாள் என் பின்னாடியே வந்திருப்பீங்க. காதல சொல்லி என்ன பிடிச்சிருக்கான்னு அப்ப மட்டும் உங்களுக்கு நேரம் இருந்திருக்கு. அது அதான் சொன்னேன். அதுக்கு ஒரு காலம் வெடிக்கிறதுக்கு ஒரு காலம்னு. அப்போ காதலிக்கிற காலம் காதலிச்ச. இப்போ உங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய காலம். ஒன்னா பிள்ளைகளெல்லாம் காப்பாற்ற வேண்டிய காலத்துல இருக்கேன். இப்ப போய் லவ் பண்ணு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்போ காதலிக்க முடிஞ்சது. இப்ப காதலிக்க முடியலையா? காதலெல்லாம் பிச்சை எடுக்க வச்சிட்டீங்கல்ல நீங்க. ஐயோ அப்படி இல்லடி. போங்க. காதல கூட பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்கல்ல. ஐயோ மனசு வந்துட்டாளா? இல்லடி சாரிடி. காதல்னா உங்க அண்ணன் மாதிரி பண்றாங்க பாருங்க. அது காதல். நான் உங்களை யாரு கூடயுமே கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா பார்க்க வைக்கிறது நீங்க தான். எல்லாத்த விட பொண்ணு தர மாமா தான் பெஸ்ட். மாமா தான் என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு டூட்டி இருந்தாலும் சரி, எவ்வளவு பொறுப்பு இருந்தாலும் சரி, காதலுக்கு கொடுக்குற முக்கியத்துவமே வேற. அது காதலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இல்ல, தன்னை நம்பி வந்தவளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அவன் நம்மளை மட்டும் தான் நம்பி வந்திருக்கானே, அவங்களுக்காக டைம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏய் சாரிடி. இங்க பாரு, இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி உன் கூட தான். ஏங்க இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? இவ்வளவுதான் இவன் எதிர்பார்ப்பு. அழகு போல இருக்க. ஏய் நான் ஒன்று சொல்லட்டு மாடி, நம்ம வீட்லயே அழகு நீதான். எனக்கு தெரியுமே. தெரியுமா? மீனு கண்ணு, தங்க நிறம், அழகு அடிச்சுக்கவே முடியாடி. எனக்கும் தெரியுங்க. அழகு போல இருக்கிறத பாரு. உன்னை கொஞ்சம் சொன்னா நாலு முழுக்க கூட கொஞ்சலாம். ஏன்னா அவ்வளவு அழகு கொட்டி கிடக்கு. அது மட்டும் இல்லடி, நீ இந்த வீட்டை பொறுப்பா இருக்க பாரு,
அதுக்கே எனக்கு உன் மேல ரொம்ப காதல் வரும். ஆனா அதை சொல்லறதுக்கு நேரம் தான் இல்ல. பரவாயில்ல, நீங்க எப்பமாவது சொன்னா கூட பரவாயில்ல. பேசுற அழக பாரு. என்னங்க என்னடி தங்கம்? இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? அதுக்கு என்ன, இன்னைக்கு மத்த வீட்டுல ஒண்ணா இருக்கலாம். தனிமையில இருந்து ரொம்ப நாள் ஆகுதுல. அதுக்கு என்ன, இன்னைக்கு ஃபுல்லா நாள் முழுக்க பேசிட்டு இருக்கலாம். சரியா? அப்போ நான் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வந்துடட்டா? நானும் சேர்ந்து உனக்கு செஞ்சு தரட்டா? இல்ல, மாவு மட்டும் அரைக்கணும். விறுவிறுன்னு அரைச்சிட்டு நம்ம வீட்டை பூட்டிட்டு போயிருவோமா? சரி. அப்புறம் என்னடி? அப்புறம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. இல்ல. என்ன இல்ல? வேண்டாம். நீங்க சாயங்காலம் தான் பழைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க. இங்க வேண்டாம். சும்மா இருந்தாலும் சுரிஞ்சு விட்டுட்டேன். இனி சாயங்காலம் வரைக்கும் வேண்டாம். வேண்டாம் சொல்லிட்டேன். வேண்டாம். முடியாது. முடியும். முடியாது. எனக்கு பொண்டாட்டி. வேண்டாம். மாட்டேன். குழந்தை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. இப்ப அடம் பிடிச்சது யாரா? நான் பாட்டுக்கு தண்டி போய்கிட்டு இருந்தேன். சீண்டி பார்த்தவ நீதான். இனி விட மாட்டேன். வேண்டாம், நான் மாட்டேன். நானும் விட மாட்டேன். வேண்டாம். வேணும். என்ன? போதும், நான் போறேன். போவ போங்க, நான் வரல. நான் புருஷனடி. மாறி தைரியம் யாரு? மாட்டேன், நான் வரல. சரி, யாராச்சும் சரிப்பாங்க, நான் வரல. நான் ஒண்ணும் இப்ப காதலிச்சிட்டு இருக்கல. திருட்டு தரமா கேட்டியா? புருஷன்டி. யாரு பைக்ல? வேண்டாம், நான் வரல. ஒண்ணு இல்லடி. யாரு? வேண்டாம். சுடிதார் போட்டிருந்தா கூட 2 சைடு காலை போட்டு உட்கார்ந்துருப்பேன். சேலை கட்டிட்டு உட்காரக்கு சங்கடமா இருக்கும். அவ்வளவுதானா? இதே என்ன முதல் சொல்ல வேண்டியதுனே. முன்னாடி உட்காரு. பின்னாடி இருக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடியா? சும்மா இருங்க. நல்லா இருக்கும்டி. அப்படி கட்டி அடைச்சுக்கிட்டே போலாம். உட்காரு. சும்மா இருங்க, என்ன விளையாடாதீங்க. ஏடி, எனக்கு உண்மையிலே முடியலடி. வந்து உட்காரு. வா பாரு, நீ முன்ன வந்து உட்காரு. அத்தம் சிக்குற பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே இந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். வா. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். எல்லாரும் கண்ணும் பட்டதுக்கு போங்க. வாடி. சும்மா இருங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கையும் காலையும் வச்சுக்கிட்டு பாக்குறவ என்ன நினைப்பாவ? அவன் பயந்து வரமாட்டேங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுதான் வரமாட்டேன். உங்க பக்கத்துல நின்று உங்க கையும் காலையும் என்ன வார்த்தை வரும்னு எனக்கு தெரியாது. சும்மா இருங்க. எனக்கு சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வந்துருமா? ஆமா. சத்தியமா நீ பொண்டாட்டி தானடி? உங்க சந்தேகமா இருக்கோ? சந்தேகமா தான் இருக்குது. பைக்ல ஏற மாட்டேக்கல்ல? அது சாதாரணமா இருந்தா கூட ஏறி இருப்பேன். இன்னைக்கு நீங்க மொழியும் சரியில்ல, பேசுற பேச்சும் சரியில்லை. அதான் நான் ஏற மாட்டேன். சரி, நான் என் கையும் காலை வச்சுட்டு சும்மா இருப்பேன். எதுவும் பண்ண மாட்டேன்டி. வா. அங்கிருந்து கூட்டறதுக்கு என்ன என்ன பாடுபடுத்துனீங்க? நான் வர மாட்டேன். ஐயோ, அங்கேயும் வேலை ஆரம்பிச்சிருக்க கூடாதோ? சரி, இனி நான் கையும் காலையும் கட்டிட்டு சும்மா இருப்பேன். வா. வேண்டாம், இனி நான் உங்களை நம்ப மாட்டேன். என்ன சின்ன பிள்ளை மாதிரி சேலி அழகா கட்டிட்டு உட்காந்தனா என் கையும் காலை நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மாரா இருந்தாலே விட மாட்டேன். சூப்பரா இருக்க. எப்படி விடுவேன்? கொண்டு சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த ஒட்டு பயிலுக்கு, இந்த ரவுடி பயிலுக்குன்னு இருந்திருக்க பாரு. அது சரி, இப்ப மாதிரி நான் பரவாயில்ல. அப்பெல்லாம் நான் பாக்குறது கூட நல்லா இருக்க மாட்டேன். அதை விட நான் பண்ற சேட்டெல்லாம் நீ கண்ணால பாத்துருக்க. எனக்கு இந்த புருஷன் தான் வேணும் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட அடம் முடிச்சு சண்டை போட்டு என் கூட வந்திய. எந்த நம்பிக்கையிலடி? இந்த முரட்டு பையில நம்பிதான் வந்தேன். பரவாயில்ல, வச்சு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வச்சு வாழாட்டாலும் பரவாயில்ல. இந்த முரட்டு பையில எனக்கு பிடிச்சு போச்சு. அதனால எப்படியும் இந்த முரட்டு பைய கூட தான் வாழன்ட்டு வந்துட்டேன். கிட்ட வாடி என் பொண்டாட்டி. என்னங்க வேணுங்க? எங்க நம்ம ஊர்க்காரங்களும் பாப்பங்க, விடுங்க. எவனும் பார்த்துட்டு போறாண்டி. ஐயோ, என்ன விட்டு போறீங்களா இல்லையா? முடியாது. வீட்டுல யாரு இருக்கா? வீட்டுல யாரும் இல்ல. அப்போ வா, பழைய வீட்டுக்கு போயிடலாம். வேண்டாம். இப்ப பழைய வீட்டுக்கு போனா யாரும் இருக்க மாட்டாங்க. வா. நான் வரல. யாரு விட போறா? நான் என்னைக்குமே விட்டதே இல்ல. உனக்கு நல்லா தெரியும். வீணா ஏன் போராடிட்டு கிடக்க? ஆசைப்பட்டா முரட்டு பைய. புரிஞ்சுக்கிட்டா? நல்ல பொண்டாட்டி. வாமா. எனக்கு வேண்டாங்க, எல்லாரும் இருக்காங்க. ஒன்றெல்லாம் பேச்சுவார்த்தையே கிடையாது. கேட்டியா? அண்ணா 2 மாடு மட்டும் கொடுங்கண்ணா. சரிங்க தம்பி. ரோஸ் பேர் வேணுமாடி? அதெல்லாம் வேண்டாங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரம் தாங்கண்ணே. நான் ரெடி. என்ன? ஒண்ணு இல்ல. எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இப்ப மட்டும் நீ வீட்டுல எல்லாம் போயிட்டு இருந்தா? சத்தியமா தான். சும்மா இருங்க. அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. இது கோயில். சாமி எப்போ என்கிட்ட பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும்னு சில பேரும்
என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சு நடக்கணும்னு சில பேர் தான் கோயிலுக்கு வராங்க. இங்க ரெண்டுமே பொருத்தமா இருக்கு. அப்போ வீட்டுக்கு தானே போகணும். போங்க. சரி போச்சுக்கிட்டியா வீட்டு போய்க்கியா? வீட்டுல போய் வச்சுக்கதா தலை வலிக்கு. இன்னும் கேட்கலையா? கேட்கல. சாயங்காலம் போல குளிக்காதன்னா கேட்க மாட்டேங்கிற. சும்மாதான் குளிச்சேன். என்ன சும்மா குளிச்சா இப்ப தலை வலிக்கல? நினைச்ச தலை வலிக்கும்னு எனக்கு தெரியும். சரி வா வீட்டுக்கு போலாம். தலை அமைக்க விடுங்க வா. டூட்டி முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டு. அது கொஞ்சம் டூட்டிக்கு புது ட்ரைனிங் பசங்க நிறைய வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் லீவ் இருக்கு. இனி நாளைக்கு போனா போதும். அதான் விக்கி வந்தாச்சா? அப்ப வந்துட்டானே. இல்லையே இப்பதான் வந்தாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பான். சரி சரி எங்க எப்ப வீட்டுக்கு போனா? தெரியல ஆண்டி கூட்டிட்டு போனேன். சரி வா. தூக்கிக்கிட்டா வேண்டாங்க. புள்ளத்தாச்சி நடத்தி கூட்டிட்டு போக முடியும்? சும்மா இருங்க. கால் வலிக்கும்டி. அன்னைக்கே தொலைக்கிட்ட வலிக்குன்னு சொன்னியா இல்லையா? அது வலிக்கு. அதுக்காக இங்கே வா. நம்ம சௌரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்களை பார்க்க கூடாது. அந்த தொடையில வலிக்குன்னு சொன்னால நடக்கும் போது கொஞ்ச நாள் கட்டிலே உட்கார்ந்துல அதான் புதுசா நடந்தாலும் வலிக்குது. சரி என்ன அப்படி கையை பிடிச்சிக்க. அப்படி மெது மெதுவா நடந்து போலாம். அப்புறம் பழகிறோம். சரி. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன். பார்த்து நீ படுத்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க. எப்படினாலும் நான் அதை பாடுபட்டு ஆகணும். புரியுதா? இதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடிந்ததான் உங்ககிட்ட இருக்க வழியை போல நான் வாங்கியிருப்பேன். இப்படி பேசி பேசிதான் உங்களுக்கு என்ன அடிமையாக்குறீங்க. அடிமையெல்லாம் இருக்க வேண்டாம். என்கிட்ட பாசம் காட்டினா போதும். என் பாசக்கார பொண்டாட்டி. ஐ லவ் யூ. என்ன? அது சரிடி. நான் உன்ன கேட்க நினைச்சேன். என்ன? இல்ல மாசம் ஆனா வயிறு தெரியும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப தெரியணுமா? இல்லடி அது தெரியணுங்கிறதுக்காக கேட்கல. என் புள்ள வளரத பாக்கலாம்ல அதான். அதெல்லாம் நல்லாதான் இருக்கா. அது சிலவங்களுக்கு தெரியும் சிலவங்களுக்கு தெரியாது. அப்படியா? இல்ல அதுவும் ஒரு அழகா இருக்கும் அதான் கேட்டேன். அப்போ நான் அழகா இல்லையா? அப்படி அழகு இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் நான் இல்ல யாருமே நம்ப மாட்டாங்க. அழகாதான் இருக்க. அதுக்கு இல்லடி உன் வயிறு பெருசா இருக்கணும். நீ அப்பா ஆமா அப்படின்னு நடந்து வரத என் கண் குளிர பாக்கணும். என் பிள்ளைய நீ சுமந்துக்கிட்டு அந்த பெரிய வயிறோட என் கண் முன்னாடி வந்து நிக்கும் போது எனக்காக என் பொண்ணாட்டி எவ்வளவு பாடுபடுறா என் பிள்ளை சுமக்கிறதுக்கு அப்படின்னு அதை பார்த்து நான் பெருமிதப்படணும். இது நான் எதுவும் சொல்லல. அதை பாக்குறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். இருக்கும் கண்டிப்பா. என்ன ஆனாலும் சரி யாராமா சொத்து தெரிஞ்சுதான் ஆகணும். இல்ல சிலவங்க நான் பாத்திருக்கேன். அது சிலவங்க உடம்பு வாக்கு. நீ தான் அழகியாச்ச. ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்குடே. சரி சீக்கிரம் உங்க புள்ள வெளியில தெரியும். தெரியவா இல்ல? இப்போ உனக்கு வயிறு தெரியல. ஒரு என் பிள்ளை குட்டியா இருப்பான்னு உன்ன மாதிரி. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல என் பிள்ளை நம்ம தான் இருப்பான். இல்ல கேட்டேன் ஒரு மாதிரி குட்டியா இருந்தப்படாதான் நான் தூக்கி வச்சுமே என் தோல் பட்டைக்கு தான் இருக்க. அதான் கேட்டேன். என்னது உங்களுக்கு பிடிச்சது? இப்பமா பிடிக்கும். கோவத்தை கலப்பக்கூடாது. வாங்க. இரு நான் தூக்கிட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம். ஆமா அப்படி விட்டுருவாங்க பாரு. எனக்கு ஜூஸ் வேணுங்க. அப்படியா? சரி சரி நீ இரு நான் இந்த கோயிலுக்கிட்ட விட்டுட்டு போறேன். அங்க ஜூஸ் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வரேன். என்னென்ன ஜூஸ் வேணும் மட்டும் சொல்லு. நான் அத்தனையும் வாங்கிட்டு வரேன். ஒரு சாத்துக்குடி மட்டும் போதும். இதை குடிக்கதானா? இரு என்னென்ன ஜூஸ் இருக்கோ அத்தனையும் வாங்கிட்டு வரேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்க அதையும் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லடி இப்போ நீ நிறைய சாப்பிடணும் நிறைய குடிக்கணும் அதான் சொன்னேன். நீ நல்லா இருந்தா தானே பிள்ளையும் நல்லா இருக்கும். அப்பா குழந்தை மேல இவ்வளவு பாசமா? உன் மேலேயும் தாண்டி. அது என்னடி அப்படி சொல்லிட்டா? அதுவும் என் உசுரு நீயும் என் உசுரு தான். இன்னொன்னு பால்வாடிக்கு போயிருக்கா அதுவும் என் உசுரு தான். சரி நான் அந்த கோயில்கிட்ட நிக்க. நீங்க சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. வேற ஏதாவது வாங்கிட்டு வரேன் குடிப்போம் இல்ல? சரி எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. சரி 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 நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து போ நான் இப்ப வந்துடுவேன். சரிங்க. ஏதோ மெதா போவோம். இங்க உட்காரதுக்கு இடம் இருந்தாலும் உட்காரவாது செய்யலாம். உட்காரதுக்கு இடம் இல்லையே. அம்மா கால் வலிக்குதே. ஐயப்பா ஐயம்மா ஐயா. அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல போட சொல்லிட்டு வந்திருக்கேன். இடியில உட்கார்ந்துக்கிறது கால் வலிக்கல உனக்கு? தொட வலிக்கல இப்போ? ஆமா ரொம்ப கால் வலிக்கு. நினைச்சேன். சரி இது நான் ஏதாவது உட்கார்க்க சாரி ஏதாவது வாங்கிட்டு வரேன். இரு வேண்டாம் வேண்டாம் நான் நிக்க. சீக்கிரம் வாங்கிட்டு வரீங்களா? சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புவோம். ரொம்ப டயர்டா இருக்குதோ? ஆமாங்க ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி நான் இப்போ ஓடி போய் வாங்கிட்டு வந்தது சரியா? நீ இதுல இரு நீ இப்போ வந்துருவேன். வேற ஒண்ணு எதுவும் பண்ணலையா? நீங்க எதுக்கு இப்படி பதறீங்க? உனக்கு ஏதாவது பயமா இருக்குடி. வேற ஒண்ணும் செய்யல. ஐயோ எதுவும் இல்ல. நீங்க இப்படி பதறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு வீரமா நிக்க.
கேஷன் இருக்கேன்டி. ஒன்னும் செய்யல. பாடி சாங்கு பேஸ்பட்ட வீக்கு நீ ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு எதாவது தாங்க முடியாதுமா? ஒன்னும் செய்யல. ஐயோ தங்கமே ஒண்ணு செய்யல, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. உற்சாகமா பேசிட்டேன். அப்போ ஒன்னும் செய்யல. நான் கேஷ்ல தான் இருக்கேங்க பாரு. நான் பயப்படவே மாட்டேனே. ஒன்னும் இல்ல சரியா ஒன்னும் இல்ல எங்க பாருங்க. ஒன்னும் செய்யல. பாருங்க அம்மா, பச்சக்க பாசத்தை பாரு. அத பாசம் நினைச்சு ஏமாந்துறாத. நாங்க சொல்றது உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இப்போ நாங்க சொல்றது உண்மை. உனக்கு உன் குழந்தை முக்கியம்னா சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிரு. இது என் நன்மைக்காக நான் சொல்லல, உன் நன்மைக்கு சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் குழந்தை பொண்ணு திறக்கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளவு ஆபத்தோ அதே ஆபத்து உனக்கும் உன் பிள்ளைக்கும். நாங்க சொல்றது உனக்கு புரியல. இவ்வளவு அக்கறை உன் மேல இல்ல, உன் வயிற்றுல வர்ற அவன் புள்ள மேல. அந்த புள்ளைய வச்சு அவன் செய்ய நினைக்கிற காரியம் அந்த குடும்பமே உன்னை தாங்குமே. விக்கி அப்படி உன் மேல உசுரா இருப்பானே. நீ புள்ள பிறக்கிற வரைக்கும் தான் உனக்கு சொந்தம். புள்ள பிறந்தா அடுத்த நடி உன் புள்ள அவனுங்களுக்கு சொந்தம். நான் சொல்றது உனக்கு புரியாது. நீயே கொஞ்சம் அந்த குடும்பத்துல நடக்கத கவனிச்சு பாரு. எதுவும் உளராம போய்கிட்டே இரு. இங்க பாத்தேமலி, சத்தியமா தான் சொல்றேன். இப்போ நான் உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாம்புக்கு பாழ வத்தாலும் அது கொத்ததான் செய்யும். அப்படித்தான் நீயும். நீ சொல்றது காரியம் நல்லதாவே இருக்கட்டும், ஆனா நீ பாம்பு, அதை நான் மறந்துடக்கூடாது. நான் பாம்பு தான், ஆனா சொல்ற காரியம் உண்மைன்னு எனக்கு நம்புறல்ல? நம்பல. உண்மையாவே இருந்தாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நீ நான் சொல்றதை கேப்பியோ கேட்க மாட்டியோ எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா உன் குழந்தைய நீ நினைக்கிற மாதிரி வளர்க்க முடியாது. அவன் பிள்ளை பெத்துக்கிறதே அவன் சவால ஜெயிக்கிறதுக்கு, உன் புள்ளைய நல்ல வழியில நடத்துறதுக்கு இல்ல.